ஆவி இல்லை, அனல் இல்லை, அன்பு இல்லை, அது எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நான் இப்பொழுது பார்க்கிற ஒரு துக்ககரமான காரியம், ஆவி அனல் இருக்கிறதான ஃப்ரீ சர்ச்சஸ் இன்றைக்கு நிறைய உலகத்துக்கு மும்முரமாக போய்கொண்டே இருக்கிறது. அது மிகவும் துக்கம். எங்களுடைய சர்ச்சில் சரியா 9 மணிக்கு நாங்கள் ஆராதனை ஆரம்பிப்போம், 8:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிப்போம். ஃபாதர்ஸுக்கு நற்கருணை கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. அவ்வளவு ஜனம், அவ்வளவு ஜனம் வருகிறவர்கள். இது தபசு காலம், 40 நாள் உபவாச நாட்கள். தங்களுடைய வீடுகளை திறக்கிறாங்க. வீடுகளுக்குள்ளே நாங்கள் போனால் உட்கார்றதுக்கு இடமே இருக்காது. இந்த வீடுகளில் ஜெப கூட்டமும் அந்த விதமான நிறைந்து வழிகிறது. ஆனபடினால நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் ஃப்ரீ சர்ச், நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரோடு மிகவும் ஐக்கியமாக இருக்கிறதான ஜனங்கள். ஆனபடினால் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு தேவன் எங்களோடு பேசுவாராக. மிகவும் சிம்பிளாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு ஆராய போகிறோம். சங்கீத புத்தகத்திலே 50வது சங்கீதம் 14-15 மூலமாக தேவன் எங்களோடு இடைப்படுவாராக. சங்கீதம் 50வது அதிகாரம் 14-15 இந்த காலத்திலிருந்து நாங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறதான ஒரு அருமையான சங்கீதம். யாருக்கு தெரியும்? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை விட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தினார். பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த பலியை ஸ்தோத்திர பலி என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீ தேவனுக்கு ஒரு பலி செலுத்த வேண்டும். அது தேவன் உனக்கு இம்மட்டாக செய்ததான காரியங்களை நீ யோசித்து யோசித்து ஆண்டவரை புகழ்ந்து ஸ்தோத்தரிக்கிறது அவருக்கு உகந்த பலியாக இருக்கிறது என்கிறதாக வேத புத்தகம் எங்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும், நீ உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனை செலுத்த வேண்டும். என்ன பொருத்தனை செலுத்துவோம்? அநேகர் அதிகமான காரியங்களை பொருத்தனையாக செலுத்துகிறார்கள். கத்தோலிக்கர்களை பார்த்தால் ஒரு பெரிய சுரூபங்களை செய்து கொடுக்கிறார்கள். எங்களுடைய குடும்பங்களே அதில் இருக்கு. எத்தனையோ லட்சக்கணக்கில் செலவழித்து அவர்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பெரிய செயினை செய்து பொருத்தனையாக போடுகிறார்கள். மாலையை செய்து அந்த விக்கிரகத்துக்கு பொருத்தனையாக போடுகிறார்கள். இந்த விதமான பொருத்தனை அல்ல. நீ அந்த செய்கிறதான பொருத்தனை, ஆண்டவரே நான் என்னை உமக்கு தருகிறேன் என்கிறதான பொருத்தனை. அதைத்தான் தேவன் நேசிக்கிறார், அதைத்தான் விரும்புகிறார், அதைத்தான் கேட்கிறார், அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்காமல் தேவனுக்கு எத்தனை ரூபா நாங்க கொடுத்தாலும், என்னத்தான் தங்கத்தை ஊற்றினாலும், என்னத்தான் வெள்ளியை பொன்னினாலே அலங்கரித்தாலும் ஆண்டவருக்கு அந்த பலி, அந்த பொருத்தனை ஏற்க முடியாது. என்னை நான் முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதாக தேவன் சொல்லுகிறார். அந்த விதமான மக்கள், ஆண்டவரிடத்திலே தங்களை முழுதுமாக ஒப்பு கொடுத்த மக்கள், அவர்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் கட்டாயமாக அவனுக்கு பதில் கொடுக்கிறார். இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அதனாலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதுல நான் என்னை தேவனுக்கு அர்ப்பணித்துள்ளேனா, என்னுடைய ஜீவியம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இதுதான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான கஷ்டங்கள், அதிகமான தொல்லைகள், அதிகமான சோதனைகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. உபத்திரவத்தின் மத்தியிலே தான் நாங்கள் ஆண்டவரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபு புத்தகத்திலே 5வது
அதிகாரம் 7வது வசனத்திலே ஒரு அருமையான வசனத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த புத்தகத்திலே நீங்க வாசிங்க. 5வது அதிகாரம் 7வது வசனம் இந்த விதமாக சொல்லுகிறது. சொல்லுங்க. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷர் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். வருத்தம் அனுபவிக்க மனுஷன் பிறந்திருக்கிறான். எப்படி வருத்தம் அனுபவிக்கிறான்? அக்கினி பொறி எப்படி பறக்கிறதோ அந்த விதமாக அவனுக்கு வருத்தங்கள் வேதனைகள் வருகிறது. ஒரு பொறி அப்படியே வந்துட்டு அது அப்படியே அணைந்து போறது அல்ல. அக்கினி பொறி எண்ணில்லாத அக்கினி பொறிகள் மேலே பறந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக. ஒரு நெருப்பை பற்ற வைத்தால் அல்லது ஒரு வேல்டிங் ஷாப்புக்கு முன்னால போயிட்டு நில்லுங்க, எத்தனை அக்கினி பொறிகள் பறந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் இந்த விதமாக பாடு அனுபவிக்கிறதுக்காக, வருத்தம் அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறார். ஆமென். அதுதான் தேவன் சொல்லுகிறார். அப்ப நாங்க ஆண்டவரிடத்துல கணக்கு கேட்க முடியாது, ஆண்டவரிடத்தை கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவரே, ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனைகள் வருகிறது வாழ்க்கையில? ஏன் எனக்கு இவ்வளவு கண்ணீர்கள்? ஏன் அவனுக்கு வேதனைகள்? அது பறக்கத்தான் செய்யும். அக்கினி பொறிய போல சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுதுமாக ஒப்பு கொடுத்த மனுஷனாக இருந்தால், அந்த விதமாக சோதனைகள் பறக்கும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது தேவன் உனக்கு உதவி செய்வார். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஆமென் ஆமென். இதுதான் அருமையானவர்களே அந்த ரகசியமாக இருக்கிறது. இந்த தேவன் ஆவியான தேவன். அவரை எங்களுடைய கண்களினாலே காண முடியாது. யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியானவர். தேவன் ஆவியானவர். அவரை எங்களுடைய மாம்ச கண்களினாலே நாங்கள் காணுகிறதுக்கு முடியாது. மாம்ச கண்களினாலே காணுகிறதுக்கு முடியாததுனால இன்றைக்கு மனுஷன் அவரை போல ஒரு உருவத்தை செய்து வைத்து அதை பார்த்த உடனே அவனுக்கு தேவனுடைய ஞாபகம் வருகிறது. பஸ்ல போய் கொண்டு இருக்கும் பொழுது பாருங்க, நல்லா தூங்கி கொண்டு இருப்பாங்க. ஒரு கோயில் அல்லது ஒரு சிலை இந்த விதமாக அவங்க கண்ட உடனே தீர்ந்து எழுப்புவாங்கன்னா